Hey guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பில்டிங் கான்ஃபிடன்ஸ்ல நிறைய ஸ்டோரி ரிலேட்டடா நிறைய இம்பார்ட்டன்டான விஷயம்லாம் கவர் பண்ணோம். இன்னைக்கு the most important and my most favorite topic, comfort zone. யாருக்கு தான் கம்ஃபர்ட் பிடிக்காது? நம்ம எல்லாருமே இன்ஃபேக்ட் அந்த கம்ஃபர்ட்டுக்காக தான் இவ்வளவு தூரம் உழைக்கிறோம் இல்லையா? ஸோ கம்ஃபர்ட் ஜோனை பத்தி ஒரு சின்ன கதை. ஒரு வீட்டுல நிறைய வீடுல ஒரு இடத்துல நிறைய எலி இருந்துச்சு. அந்த எலிக்கு என்ன வேலைன்னா ஒரு குரூப்பா இருந்துச்சு. அந்த எங்கெல்லாம் ஃபுட்டு கிடைக்குதோ எல்லாரும் சேர்ந்து போய் அட்டாக் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு ஹிடன் பிளேஸ்க்கு வந்து ஹைட் பண்ணிப்பாங்க. அடுத்த நாள் அவங்களோட அந்த ஸ்னிஃப் பண்ணி எங்கெல்லாம் ஃபுட் இருக்கோ தேடி போய் கண்டுபிடிச்சு சாப்பிட்டுட்டு திருப்பி அவங்களோட ஹிடன் ஸ்பாட்டுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு இருந்தா எடுத்துட்டு வந்து சேமிச்சு வைப்பாங்க. சோ அப்படிதான் ஒரு குரூப் ஆஃப் எலி கூட்டம் இருந்துச்சு. அதுல ஒரு எலி என்ன பண்ணுச்சா, ஒரு கிளாஸ் ஜார், நல்லா பெரிய ஒரு 6 kg பிடிக்கிற கிளாஸ் ஜார், இவ்வளவு பெரிய கிளாஸ் ஜார்ல ஃபுல்லா தானியம் இருந்துச்சான். அந்த எலி அதை பார்த்துட்டு மிச்ச எலி எல்லாம் சொல்லிச்சான், வேணாம் வா அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு. அந்த எலி, நீ சும்மா நீங்களா போங்க, எனக்கு இந்த இவ்வளவு பெரிய தானிய இது இருக்கு, இது எவ்வளவு எனக்கு போதும், என் லைஃபுக்கே இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கி ரெஸ்ட் எடுத்து அப்படியே ஒரு கம்ஃபர்டபுளான, அதுக்கு இன்ஃபேக்ட் லக்ஸூரியஸான லைஃப் வாழ்ந்த மாதிரி அது ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. ஏன்னா எந்திரிச்சா சாப்பாடு, தூக்கம் வந்தா தூக்கம், இதுக்கு மேல யார் கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லி அந்த எலி சொல்லிச்சான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பையும், வா இப்ப கூட நீ நினைச்சா மாறிக்கலாம் அப்படின்னு அது முடிவு பண்ணிட்டு, இல்ல நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு வந்து அதிகமா தேவையில்ல அப்படின்னு மிச்ச எலியும் சமாதானம் பண்ணிட்டு போயிடுச்சான். அதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்ச நாள் அந்த இவ்வளவு பெரிய அந்த ஜார், கிளாஸ் ஜார்ல இருந்த தானியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய அந்த பாட்டிலுக்கு உள்ள அந்த எலி தண்ணியே அறியாம உள்ள போய்கிட்டே இருந்துச்சு. ஆனா அதோட மனசுல இன்னும் நிறைய இருக்கு, நம்ம சாகர வரைக்கும் இது போதும் அப்படின்னு. ஆனா அதுக்கு தீர்றதோ இந்த இதை ரீஃபில் பண்ண முடியாதுங்கிறதோ, இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு இந்த மாதிரி சஃபிஷியன்டா அப்படிங்கறதோ தெரியல. அந்த எலி அப்படியே மேல இருந்து கீழே ஆல்மோஸ்ட் அந்த எண்ட் ஆஃப் த பாட்டில், அந்த பாட்டம் ஆஃப் த பாட்டிலுக்கு வந்த அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுச்சு, இதுக்கு மேல சாப்பாடு இல்ல அப்படின்னு. அது கூட அதுக்கு பெரிய கஷ்டமா இல்ல, அது அந்த பாட்டிலை விட்டு வெளியே வரணும் இப்போ, அதனால முடியல, அதுக்கான ஸ்ட்ரென்த் இல்ல. ஏன்னா அது ஓட்டமா ஓடி அந்த ஸ்னிஃப் பண்ற தன்மையே இழந்துருச்சு. அது வந்து ஒரு டீப்பான ஒரு படுகுடியில இருக்கு இப்போ. அதனால நினைச்சாலும் அதோட கால் விரல்கள்லாம் ரொம்ப சாஃப்டா ஆனதுனால அதனால அந்த கிரிப் கொடுத்து அந்த பாட்டில் ஏறி வெளியே எஸ்கேப் ஆக முடியல. அது அப்படியே உள்ளேயே இருந்து ஆப்பர்ச்சுனிட்டியே, வெளியே போறக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம உள்ளேயே அப்படியே இருந்து வாழ்நாள்ல கடைசி கொஞ்ச நாள்ல சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு இறந்துருச்சு. சோ இந்த கதை எல்லாருக்குமே சாதாரண ஒரு பாட்டில் எலி விழுந்து உள்ள சாப்பாடு தீர்ந்து சாகிறது, இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இது மாதிரி நம்மளே எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல, இப்ப இருக்க அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டு, இந்த எலி மாதிரி எத்தனை பேர் நான் சந்தோஷமா இருக்கேன், என் லைஃப்ல எனக்கு 3 வேளை கம்ஃபர்டபுளா எல்லாம் நடக்குது, பக்கத்திலேயே வீட்டுக்கு பக்கத்திலேயே ஆபீஸ், இப்படியே நான் என் வாழ்க்கையை ஓட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு இருக்கவங்களும் இந்த எலிக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணி என்னோட ஒரு சின்ன பர்சனல் ஸ்டோரி ஒன்று சொல்ல போறேன். ஸோ நானும் இன்ஃபேக்ட் 2008 to 2016-18 அந்த பீரியட் வரைக்கும் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான சென்னையிலே வீடு, வீட்டுக்கு பக்கத்திலேயே ஆஃபீஸ், அப்படியே பசங்க ஸ்கூலு அப்படின்னு எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஆனா எனக்குள்ள தோணுச்சு, இல்ல சம்திங் ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படின்னு. பட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாரு. அப்ப எனக்கு இப்படியே இந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்தோம்னா கண்டிப்பா ஏதோ நம்மளே அறியாம நம்ம எங்கேயோ ஸ்ட்ரக் ஆயிடுவோம் அப்படின்னு நான் ரொம்ப இதா ஃபீல் பண்ணேன். அந்த கட் ஃபீலிங்கா உணர்ந்து வேற வித்தியாசமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காகவும் வேற எது கிடைச்சாலும் அதை கிராப் பண்றதுக்கும் நான் ரெடியா இருந்தேன். நான் இப்ப யோசிச்சு பாக்குறேன், ஒருவேளை நான் அந்த டைம்ல கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனை ஒட்டியே இருந்திருந்தேன்னா கண்டிப்பா என்னால அந்த ஒரு ஃபேஸ்ல இருந்து இந்த ஒரு ஃபேஸ்க்கு வந்திருக்கவே முடியாது. ஏன்னா இந்த எலிக்கதை மாதிரிதான், நம்ம ஒரு இடத்துல ரொம்ப எல்லாமே கிடைக்கிறதுனா நம்மளோட கேப்பபிலிட்டி, நம்மளோட கெப்பாசிட்டி எல்லாமே ஸ்ட்ரிங்க் ஆயிடும். ஏன்னா எல்லாமே விதின் ஈஸி ரீச்ல இருக்கையில நம்ம பெருசா மூளையை கசக்கி யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது, எல்லாமே நம்மளுக்கு நடந்துரும் அப்படிங்கிற ஒரு, நம்ம வந்து வாழ்க்கையை ரொம்ப சீக்கிரமா ஈஸியா எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளோட கேப்பபிலிட்டிஸ் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டோம், நம்ம வீக் ஆயிடுவோம், நம்மளுக்கு வந்து எதையுமே நம்மளே புஷ் பண்ண முடியாம போயிடும். ஏன்னா அந்த எலிக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருந்தா கூட அது ஜம்ப் பண்ணி அந்த பாட்டில் உருட்டி எப்படியாவது வெளியே போய்க்கலாம். ஆனா அது வந்து அப்படியே அந்த ஒரு சின்ன இடத்துலயே இருந்ததுனால அதுக்கு மேல வெளியே வரவே முடியல. சோ அந்த ராட் ஸ்டோரியும் என்னோட இந்த பர்சனல் ஸ்டோரியும் உங்களை கண்டிப்பா இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னா நம்ம சின்ன சின்னதாக ஒவ்வொன்றும் ஃபேஸ் வைஸ் நான் உங்களுக்காக என்னென்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருந்தால் நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கு ஷேர் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். Until I post my next video, take care and bye.